கொடைக்கானலில் ஏற்பட்ட நிலப்பிளவு நிலச்சரிவுக்கு முந்தைய நிகழ்வு என்று தனியார் நில அதிர்வு ஆய்வாளர் சண்முகசுந்தரம் தெரிவித்துள்ளார். சன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்திருக்கும் அவர், நிலப்பிளவு ஏற்பட்ட இடத்தை சுற்றி எந்த பணியையும் மேற்கொள்ளக்கூடாது என கேட்டுக்கொண்டார். மேல அந்த இடத்துல இருக்கிற மரங்கள் அதுக்கு அடியில் இருக்கிற மண் கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு, மழை பெஞ்சு அதெல்லாம் மண்ணெல்லாம் அரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அது கீழ் நோக்கி புவியீர்ப்பு விசையோட காரணத்தினால அந்த பாறை மேலே இருக்கிற அந்த மரங்கள் எல்லாம் சரிய ஆரம்பிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி சரிய ஆரம்பிக்கும் போது தான் இந்த மாதிரி ஒரு நிலத்தில் ஒரு வெடிப்பு ஏற்பட்டிருக்கு, பிடிமானம் இல்லாமல் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு ஆரம்ப நிலையாக கூட இருக்கலாம். இதுக்கு மேலே வர மழை காலங்களில் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா கூடுதல் மழை வரும்போது மேலும் அந்த அரிப்பை அதிகப்படுத்தி அந்த மரங்கள் பிடிமானத்தை கேள்விக்குறியாக்கும் போது மரங்கள் மீண்டும் அந்த பிடிமானத்தை இழந்து கீழ் நோக்கி சரிய ஆரம்பிக்கும். அப்போது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.